ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, சத்தியத்தின் வார்த்தைகளை வேதத்திலிருந்து எங்களுக்கு எடுத்துரைக்க, சத்தியத்தை சத்தியமாய் எங்களுக்கு எடுத்துரைக்கிற சத்திய ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவராகிய எங்கள் தகப்பனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். தயவாய் கடந்து வருவீராக. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தினர் கூடாததும் புறம்பானைகள் ஒன்றும் என்னிலே ஒரு காலமும் காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் மன்னிப்பின் இரத்தத்தின் அக்கினினாலே என்னிலே சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் வசனமும் உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய சாரமும் சத்தமும் சாயலும் உம்முடைய சுகமும் பலனும் ஆண்டவரே, வல்லமையும் உம்முடைய வெளிச்சமும் அக்கினியும் ஆண்டவரே, அல்லேலூயா, என்னை நிரப்புவதாக. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் நிரப்புவீராக, ஆண்டு கொள்வீராக. உம்முடைய கிருபையின் அன்பினாலே வல்லமையினாலே அக்கினினாலே ஆண்டு கொள்வீராக. தகப்பனே, ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிற பிள்ளைகளை நிரப்புவீராக. லைவில் இணைந்திருக்கிற பிள்ளைகளை நிரப்பி ஆண்டு கொள்ளும். எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையானது, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். கர்த்தருடைய வார்த்தையானது, அவர்னா கர்த்தர், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். தம்மை தேடுகிறவர்கள் இன்னார் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். தம்மை தேடுகிறவர்கள் இன்னார் என்று உலகத்தில் இருக்கிற மக்கள்ல யார் அவரை உண்மையாய் தேடுகிறார்கள் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். பவுல் இப்படியாய் சொல்றார், நிருபத்தின் புஸ்தகத்தில் இப்படி சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் தேடுகிறது யாரை தேடுகிறேன், யாரை நம்பி தேடுகிறேன், யாரை நம்பி நாடுகிறேன் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. அண்ட சராசரங்களும் அவைகளும் அவைகளுக்கு மேலாய் நமக்கு தெரியாமல் மறைவாயிருக்கிற சகல சிருஷ்டிப்பையும் படைத்து உருவாக்கி ஆண்டு முடிவில்லாமல் அரசாட்சி செய்கிற எல்லையில்லாதவர் தான் கத்தாதி கத்தர் இயேசு மகாராஜா. சர்வ வல்லமையும் மகத்துவத்தையும் பராக்கிரமத்தையும் சர்வ ஐஸ்வர்யத்தினாலே, சம்பூர்ண ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்திருக்கிறவர். மன்னிப்பு என்கிற ஐஸ்வர்யம், கிருபை, அன்பு, தயவு, கருணை, கடாட்சியம் என்கிற ஐஸ்வர்யம், இதனாலே பரிசுத்தம், உண்மை, உத்தமம், நீதி, சத்தியம் என்கிற சுகம், ஆரோக்கியம், குணம் என்கிற ஐஸ்வர்யத்தினால், நித்திய ஜீவனை கொடுக்கிற ஐஸ்வர்யத்தினாலே நிறைந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம் பரலோக தகப்பன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். போட்டிருக்கா, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று போட்டிருக்கா இல்லையா? விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். பிரியமா இருக்கிறேன்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது கூடாத காரியம். அது கூடாத காரியம். விசுவாசம், தேவன் பேரிலே உண்மையான அந்த விசுவாசம் இருந்தால்தான் தேவனிடத்திலே கிட்ட போக முடியும். பரிசுத்தர் இடத்துல பரிசுத்த விசுவாசம் இருந்தால்தான். என்ன விசுவாசம்? பரிசுத்த விசுவாசம் இருந்தால் தேவனிடத்துல போலாம். அவரை தேடி வருகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்படின்னா பலனளிக்காதது போல, அவரை நம்பி பிரயோஜனம் இல்லாதது போல காணப்படும். ஆனால் எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்துடும்னு சொல்றது சாத்தான். எல்லாமே வந்துடும்னு சொல்லி ஏமாத்துறது சாத்தான். ஆனால் கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களுக்கு சற்று தாமதமாகி வரும். அது நம்மை பரிசுத்தப்படுத்தி தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் பரிசுத்த பாத்திரங்களாக மாற்றி அதுக்கு பிறகு அவருடைய பலன் நமக்கு நம் கரத்தில் வரும். நம் கரத்தில் அவரால் வரும்.
அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், பலன் அளிக்கிறவர், பலனை கொடுக்கிறவர், கொடுக்கிறவர். புலம்பலின் புஸ்தகம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். ஒன்று காத்திருக்கிறாங்க, அவரை தேடுறாங்க, அவரிடத்துல தேடுறாங்க. கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை கர்த்தர் முடிவிலே நிரூபிப்பார். கர்த்தர் நிரூபிப்பார். கர்த்தர் நிரூபிப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லச்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என்ன பலன்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு இரட்டிப்பான பலன். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக என்ன பலன்? இரட்டத்தனையான பலன் வரும், பலன் வரும் என்று போடப்பட்டிருக்கு. லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷம் உண்டாயிரும். சந்தோஷம் இழந்தவர்களுக்கு சந்தோஷம் பலனாய் கிடைக்கும். அவரை தேடுகிறவர்களுக்கு, அவரை விசுவாசித்து தேடுகிறவர்களுக்கு சந்தோஷம் பலனாக கிடைக்கும். அப்புறம் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். எனக்கு சுதந்திரம் வேணுன்றாங்க இல்லையா? என்ன சுதந்திரமா? இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று, இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்று. நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். நித்திய மகிழ்ச்சி உண்டாகும். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ஒரு இடத்துக்கு ஜெபிக்க போயிருந்த போது கர்த்தர் அந்த நேரத்தில், அந்த வேளையில் கர்த்தர் ஜெபிக்கும்படி கொடுத்த வார்த்தையும், கர்த்தர் அதில் இப்படி அதை செய்வேன், அதை இப்படியா மாற்றி போட்டுருவேன், இப்படி பெரட்டி போட்டுருவேன், இப்படி மாற்றி இப்படி பெரட்டி போட்டுருவேன், இப்படி பெரட்டி போட்டுருவேன். தங்கள் பாதையில் தங்கள் இருப்பிடத்தை வழியாக்குகிற காரியத்தை நான் மாற்றி போட்டுருவேன். என்னாலே அல்லாமல், என்னாலன்னா கர்த்தர், என்னாலே அல்லாமல் வேற யாராலும் இதை செய்ய முடியாது. ஆனால் அதை அந்த வீட்டாருக்கு செய்யறதுக்கு அந்த வீட்டார் அதுக்கான தகுதி இல்லை. கர்த்தருக்கு முன்பாக, மனுஷனுக்கு முன்பாக இல்லை, கர்த்தருக்கு முன்பாக அதற்கான தகுதி கிடையாது. இன்றளவும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் மிக அருமையாக அண்ட சராசரங்களை ஆளுகிற உன்னதமான ராஜாதி ராஜா, அரசாளுகிற, சர்வத்தை அரசாளுகிற ராஜா, பூமியும் அவர் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்குது. பூமியும் அதன் குடிகளும் அதில் உள்ள ஆளுகிறவர்கள் உள்பட ஆளுகை செய்கிற எல்லாம் அவர் கருத்துக்குள்ளே தான் இருக்கிறாங்க. அருமையாக மேலே போகிற பாதையை வேற பக்கமாக திருப்பி விட்டுட்டார். மேலே போகிற பாதையை இன்னொரு அந்த பக்கமாக திருப்பி விட்டுட்டார். கீழே ஒரு பாதை இருக்கு, விமானம் போகிறதுக்கு ஒரு பாதை இருக்கு, மேலே நிறைய பாதைகள் இருக்கு. ஆனால் தண்டவாளத்தில் போகிறது கூட மேலே போகுது. அது தெரியாது அவங்களுக்கு, மேலே போகுது. அதை மாற்றி விட்டார். எப்படி மாறிச்சு? என்ன மாயாஜாலமாக ஆயிடுச்சு. அதன் அடிப்படையிலிருந்து அதனுடைய அத்தனை பேப்பரையும் மாற்றிட்டார், அத்தனை பிளானை மாற்றினார். இப்படி போவாத ட்ரெயினே நீ அப்படி போகணும். எப்படி? இல்லைன்னா அவங்க தலைமையில தான் போவோம் அந்த ட்ரெயின். அவங்க இருக்கிற தலைமையில தான். தலைமையில போனால் அவங்க இருக்கிறது இருக்குமா? அவங்க இருக்கிறது இருக்காது. அவங்க சுதந்திரம் இருந்திருக்காது.
எவ்வளோ பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தாருன்னா சும்மா இல்லை. ஆனால் அது அருமை தெரியும் சொல்லலாம். ஆனால் தெரிய வேண்டிய விதத்தில் இன்னைக்கு வரைக்கும் தெரியல, அதனுடைய அருமை தெரியல. அதனால் ஏராளமான குடும்பங்கள் காப்பாற்றப்பட்டது, ஏராளமான வியாபாரிகள் காப்பாற்றப்பட்டார்கள், எளியோர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், நடுநிலைமையில் இருக்கிறவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். உன்னதமானவர் மறைவில் செய்த அற்புதம் இது. அவர் செய்த நன்மை, பெரிய நன்மை. ஆனால் தெரியல, தெரிய வேண்டிய விதத்தில் தெரியல, இன்னும் தெரிய வேண்டிய விதத்தில் தெரியல. அதை நினைக்கும் போதெல்லாம், அதை பார்க்கும் போதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. அவர் எப்படி காமிச்சாரோ அப்படியே நிறைவேறிச்சு. அதை மாற்றி போட்டார், அதை எப்படி போட்டார். அப்போ அவர் மாற்றி போடுறாருன்னா அது ஒருத்தருக்காக மாற்றி போடுறா, அவங்க எப்படி இருந்திருக்கணும் தேவன்னா அப்படி கிடையாது. ஆனால் கிருபை உள்ள தேவன், ஜெபத்தை விண்ணப்பத்தையும் கண்ணீரை கேட்கிற தேவன் கிருபையாய் இறங்கி, நீர் நினைப்பதற்கும் நீர் எண்ணுவதற்கும் நான் எம்மாத்திரம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. எம்மாத்திரம் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் பணத்தினால பண்ண முடியுமா? நம்ம தனி மனிதனுடைய அதிகாரத்தினால பண்ண முடியுமா? இல்லை ஒரு சமூகமே சேர்ந்து அந்த அதிகாரத்தை மாற்றி போட முடியுமா? நம்ம செல்வாக்குனால மாற்றி போட முடியுமா? முடியவே முடியாது. கர்த்தரால் முடியும். கர்த்தர் செய்தார். அது கர்த்தர் ஒருத்தரே அதை செய்தார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எபிரேயர் 10:35 பாருங்க. மிகுந்த பலன், மிகுந்த பலன், பலன் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். அப்போ ஒரு பெரிய ஒரு பலன் ரொம்ப நாளாக காத்திருக்கிறவங்களுக்கு, ரொம்ப நாளாக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, காத்திருக்கிறவங்களுக்கு, பொறுமையாக காத்திருக்கிறவங்களுக்கு கர்த்தர் அவரை தேடி அவரை காத்திருக்கிறவங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கக்கூடிய பலனை கர்த்தர் அருளி செய்கிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம். ஒன்று 2. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது போல எப்படி கர்த்தர் அப்படி மாற்றி விட்டார் என்று சொன்னால், இந்த மாதிரி அவருடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு நஷ்டம். ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அரசாங்கத்துக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கர்த்தரால் முடியும். அப்படி இன்னும் பலருக்கு கர்த்தர் அதை செய்திருக்கிறார். ஐயோ, என்னுடைய ஸ்தாபனம் அப்படியே போயிடுமே, அதில் 1/4 பங்குக்கு மேலே போயிடுமேன்னு அலர்ன தேவ பிள்ளைக்கு கூட அப்படி நேரிடாதபடி காத்தார். நீ சேதப்படுத்தாதே, என் பிள்ளையினுடைய எல்லையை சேதப்படுத்தாதே, அதுக்கு மிஞ்சி வராதேன்னு சொல்லி அந்த வார்த்தையின்படி செஞ்சார். இன்றைக்கி வரைக்கும் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது மிஞ்சி கிட்ட வரவே வராதுன்னு. மற்றவங்களுக்கு நசிக்கிருச்சு. அது மற்றவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சு, நசிக்கிருச்சு. மேலே ஏறியே உட்காந்துக்குச்சு. மேலே போகிற வண்டி ஏறி உட்காந்துக்குச்சு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி மிஞ்சி வராத, கிட்டி வராத, சேதப்படுத்தாதே என்றபடி அவருடைய வார்த்தையின்படி
அப்படியே நடந்துக்குச்சு. ஆமென். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறார். ஆனா அதுக்கு அவங்க பாத்திரவான்களா பாத்திரவாட்டிகளா தேவனுக்கு முன்பாக கிடையாது. ஆனாலும் கிருபை உள்ள தேவன், நேசிக்கிற தேவன், அநாதி சிநேகிதத்தினால் சிநேகிக்கிற தேவன், அநாதி சிநேகிதத்தினால என்னை இழுத்துக்கொண்ட தேவன். என்னை அவர் இழுத்துக்கொள்றதுக்கு என்கிட்ட எந்த நன்மையும் இல்லை, எந்த நல்ல காரியமும் இல்லை, நல்ல குணமும் கிடையாது, நல்ல வழிகளும் கிடையாது, நல்ல கிரியைகளும் கிடையாது, நல்ல செயல்களும் கிடையாது, நல்ல பேச்சுக்களும் கிடையாது. ஆனா அவர் நேசிக்கிறார். அதுதான் கல்வாரி அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அன்பு. அவர் இந்த உலகத்தில் நமக்காக யாவையும் செய்தார். நமக்காக தன்னை சிறுப பரியந்தமும் தாழ்த்தினார். நமக்காக செய்யாத அவர் தான் நமக்கு எல்லா பணிவிடையும் செய்தார். நாம தான் அவருக்கு பணிவிடை செய்யணும். நாம தான் அவருக்கு பணிவிடைக்காரர்கள். ஆனால் அவர் இந்த உலகத்தில் பணி செய்ய வந்தார், பணிவிடைக்காரராக இருந்தார், ஊழியம் கொண்டார், எல்லாம் நமக்காக செய்தார். நாம் அவருக்கு ஒன்றும் செய்யலை, துரோகம் மட்டும் தான் செஞ்சோம். அவருக்கு விரோதமாக பாவமும் பொல்லாப்பும் மீறுதலும் துரோகமும் தான் பண்ணோம். அவர் எதுவும் செய்யலை. அவர் பாவம் இல்லாதவர். நமக்காக பாவமாகி சாபமாகி நம் பாவ கடன்களையும் நம் பொருளாதார கடன்களையும் நாம் மறைந்து வாழ்கிற கிரியைகளையும் அழித்து நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர். மீட்பையும் விடுதலையும் ரட்சிப்பை தந்து நித்திய ஜீவனை வாக்கு பண்ணினவர். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நல்லவர். அவர் நல்லவரும் வல்லவருமாய் சர்வ வல்லவருமாய் இருக்கிறார். அவரை தேடுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை தேடுகிற யாவரும் பாக்கியவான்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம். மத்தேயு 6ஆம் அதிகாரம். 1-6. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பாருங்க, இங்க ஆரம்பிக்கும் போதே இப்படி சொல்றாரு, மனுஷர் காண வேண்டும் என்று உங்க தர்மத்தை செய்யாதீங்க. அவங்களுக்கு வேட்டியை கொடுக்குறேன், அவங்களுக்கு சட்டையை கொடுக்குறேன், அவங்களுக்கு பொங்கல் கொடுக்குறேன், அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறேன், அவங்களுக்கு அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், என்னென்னவோ இருக்குது. நம்ம எதை கொடுக்குறோன்னு அதை கொடுக்குறேன், இந்த தானம் தர்மம் கொடுக்குறேன், நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லாத, அப்படி உன்னை காமிக்காத, அப்படி உன்னை காண்பிக்காதே என்று. சரி, பார்க்குறேன். மத்தேயுவிலே கை இருக்கட்டும், மத்தேயுவிலே விரல் இருக்கட்டும். 6ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இந்த வாசித்த வசனத்துக்கு ஒரு அர்த்தம் அங்கே இருக்குது. நீதிமொழிகள் 20:6. பேஜி 780, 780 பேஜ். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? பாருங்க, மனுஷர் பெரும்பாலும் நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், அப்படி செஞ்சேன், இப்படி பண்ணேன், அப்படி கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், அதனால் இது அதனால் உண்டாச்சு, இது இதனால் உண்டாச்சு, இது நான் உண்ணது, நான் பண்ணது, நான் கொடுத்தது, நான் பண்ணது, நீ பண்ணது, நான் பண்ணது, நான் பண்ணதுன்னு நிறைய ஆம்பளைங்க பொம்பளைங்க நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் கேட்கலாம். அது கர்த்தருக்கு பிடிக்கலை, பிரியமில்லாதது. கர்த்தருக்கு பிரியமில்லாதது. அதனால் பலனே கிடையாது. நீங்கள் செஞ்சதில் எந்த பலனுமே உங்களுக்கு இருக்காது. அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் பலனே இருக்காது. மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்திப்படுத்துவார்கள். தன்னை பற்றி யாராவது இப்படி சொல்லலை, இன்னொருத்தர் சொல்லலை, அவங்கள குறித்து பெருமையாக அவங்க பண்ணது கொண்டதெல்லாம் அவங்க சொல்லலை, உங்களை மாதிரி யாரும் செய்ய முடியாது, உங்களை யாரும் பண்ண முடியாதுன்னு அவங்கள குறித்து சொன்னோன்னா அவங்க மேலே அவங்களுக்கு கசப்பும் கோபமும் வந்துடும். இவங்க நம்மளை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, நம்மளை தூக்கி வச்சு பேச மாட்டாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்துடும். தங்களை தூக்கி வச்சு பெருமையாக அப்படி தூக்கி சொல்கிறவங்களுக்கு என்னவா இருக்கும், அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு நன்மை உண்டாகாது. வேதத்தின்படி அவங்களுக்கு
நன்மை உண்டாகாது. இங்கே மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் அதே தான் போட்டிருக்கு. 6ஆம் வசனத்தில் 1ஆம் வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் கொடுக்கிறவர் என்று வாசிக்கிறோம். ஆனால் இப்படி செய்தால் மனுஷர் காண வேண்டும், என்னை குறித்து அவங்களுக்கு இப்படிப்பட்ட அபிப்பிராயம் உண்டாகணும், நான் எப்படிப்பட்ட நல்லவா, நான் எப்படிப்பட்ட உதாரண புருஷி, நான் எப்படிப்பட்ட உதாரண புருஷன்னு காமிக்கணும்னு நீ எத்தனம் பண்ணி அவரை முன்ன வைக்காம தன்னை முன்ன வச்சு செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் பலன் கிடைக்காது. கர்த்தருடைய நாமத்தை முன்னாடி வைக்காம, கர்த்தருடைய நாமத்தை முன்னாடி வைக்காம, அவரை முன் வைக்காம செய்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் பலன் கிடையவே கிடையாது. தங்களை முன்னிறுத்துகிற எந்த காரியத்துக்கும் கர்த்தர் வரமாட்டார், கர்த்தர் துணை செய்ய மாட்டார், கர்த்தர் அதில் பலனே கொடுக்க மாட்டார். 2ஆம் வசனம் வாசிங்க தொடர்ந்து. ஆகையால் நீ தர்மம் செய்யும்போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், நீங்கள் சொல்லி முடிச்சிட்டீங்க, நான் நேற்றுக்கு அப்படி தான் பண்ணேன், இன்னைக்கு காலையில் அப்படி தான் பண்ணேன், இன்னைக்கு காலையில் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த பலனே கிடையாது. அது கர்த்தர் பார்க்குறார், அப்படியே விட்டுறணும். அது யார் பார்க்குறா? கர்த்தர் பார்க்குறார், அப்படியே விட்டுறணும். இவளுக்கு போய் நான் செஞ்சனே, அவனுக்கு போய் நான் செஞ்சனே, இவளுக்கு போய் அதெல்லாம் செஞ்சனே அப்படின்னு சொல்கிறோம்ல, அது சொல்லும்போது அதனுடைய பலன் உண்மையாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் அப்படி தங்களை குறித்து அதை பெருமை பாராட்டி அதை சொல்லும்போது அதுக்குரிய பலன் அவர்களுக்கு இல்லை என்று கர்த்தர் சொன்னார். 3ஆம் வசனம். நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாயிருப்பதற்கு உன் வலதுகை செய்கிறதை உன் இடதுகை அறியாதிருக்க கடவது. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கர்த்தர் பார்க்குறார், அது கர்த்தர் பார்க்குறார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறேன். அது கர்த்தர் பார்க்குறார் என்று சொன்னால் அதுக்கு கட்டாயம் பலன் உண்டு. அதற்கு கட்டாயம் கர்த்தரிடத்திலிருந்து பலன் உண்டு. 5:6. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரைப் போல் இருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். ஆமாம், இங்கே ஜெபிக்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார். ஜெபிக்கிற காரியத்தை குறித்து கர்த்தர் இப்படி சொல்கிறார். அப்படி வெளி தோற்றமாக நான் அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன்றவங்களுக்கு அதனுடைய பலன் அவங்க அந்த அதுக்குரிய என்ன செஞ்சாங்களோ அதுக்குரிய பலன் அப்போயே முடிஞ்சு போச்சு. பிறகா உங்களுக்காக வெறும் இரட்டைத்தனையான பலன், அந்த பலன்லாம் இங்கே வரவே, இந்த ஏரியாவுக்குள்ளே, இந்த கேட்டகரிக்குள்ளே வரவே வராது. 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கபடி செய்யுமானால் நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். 14-18, 14ஆம் வசனத்திலிருந்து 18 வரை. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரைப் போல முகவாடலாயிராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். ஒருவரை மனதார மன்னிக்காமலே இருந்து கொண்டு போனால் அவங்களுடைய தப்பிதல்களையும் மீறுதல்களையும் கர்த்தர் மன்னிக்காமலே வச்சுட்டு வருவார். அவர் மன்னிக்காமலே வச்சுட்டு வந்தால் நம்ம பரலோகத்துக்கு போகவே முடியாது. குட்டிக்காரணம் போட்டால் கூட முடியாது, பரலோகத்துக்கு போகவே. மன்னிச்சா அவங்கள எரிஞ்சு, அவங்கள எடுத்தெறிஞ்சு, அவங்கள தூக்கி எறிஞ்செல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நடத்த மாட்டோம், பேச மாட்டோம், பேச மாட்டோம், அவங்களுக்கு அநீதி செய்ய மாட்டோம், அக்கிரமம் செய்ய
மாட்டோம், பொல்லாப்பு செய்ய மாட்டோம். அப்போ அவங்க அப்படி மன்னிக்காமல் போனால் அவங்களுக்கு உண்டான பலன், அவங்களுக்கு உண்டான பிரதிபலன் கர்த்தர்கிட்ட இருந்து வராது, கர்த்தர்கிட்ட இருந்து வராது, அவங்களுக்கு கிடைக்காது கிடைக்காது. அவங்க எல்லாவற்றிலும் மன்னித்து அரவணைத்து அரவணைத்து அணைத்து கொண்டு கர்த்தருடைய அன்பை அவங்க தனக்கு கிடைச்ச கர்த்தருடைய இலவசமான சிலுவையின் அன்பை தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் கொடுத்தாதான் அந்த பலன் வரும், இல்லைன்னா வராது. தன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு ஒரே கட்டளையாக கொடுத்தார். உன்னை நேசிப்பது போல பிறனை நேசின்னு. அப்போ பிறன் என்று சொல்லும்போது நம்ம கூட நம்மளை தவிர்த்து வருகிற எல்லாரும் அந்த கேட்டகரியில் வந்துடுவாங்க. உடன் பிறந்தவங்க, பெற்றவங்க எல்லாரும் வந்துடுவாங்க. அதில் நம்ம பெற்றவங்க உள்பட எல்லாரும் வந்துடுவாங்க. அவனை நேசின்னு. அதில் நம்ம கேடான குணத்தோடு இருப்போமானால் அந்த பலன் வரவே வராது, அந்த பலன் வராது. அப்போ பாருங்க, நீங்கள் உபாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதீங்கள். முகம் வாடலை, உபவாசம் பண்ணுறாங்க, முகம் ரொம்ப சோர்வாக இருக்குது, முகமாக இப்படி பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு பலன் கிடையாது, உனக்கு பலன் கிடையாது. முகவாடலாய் இராதீங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும்படி. எல்லாமே யார் காணும்படி? மனுஷர். இங்கே நிறைய நம்ம காணும்படி, தர்மமாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியமாக சொல்லிகிட்டே வந்தார். எல்லாமே யார் காணும்படி? மனுஷர் காணணும். மனுஷர் என்பது என் உறவுக்காரங்க காணணும், என் வீட்டில் உள்ளவங்க பார்க்கணும், என்னை சேர்ந்தவங்க பார்க்கணும், என் அக்கா நான் எப்படிப்பட்டவன்னு பார்க்கணும். அப்படின்னு செய்யும்போது அதுக்குரிய என்ன பலனோ அன்றைக்கே உனக்கு முடிஞ்சு போச்சு. கர்த்தர்கிட்ட இருந்து உனக்கு அந்த பலன் மெய்யான பலன் கிடையாது. நீயோ 17 உபவாசிக்கும் போது உன் உபவாசம் மனுஷருக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாய் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்போது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார், வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று மத்தேயு அதே அதிகாரத்தில் 32-33. இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேட வேண்டியவர் கர்த்தர், முன்னிறுத்த வேண்டியவர் கர்த்தர். நாம் தேட வேண்டிய நபர் கர்த்தர், நாம் முன்னிறுத்த வேண்டிய நபர் கர்த்தர். நம் முன்னணியிலே நமக்காக இருக்க வேண்டியவர் கர்த்தர். நாம் முன்னணியிலே இருக்கக்கூடாது, நாம் கர்த்தருக்கு பின்பாக இருக்கணும். கர்த்தருக்கு பின்பாக, கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கணும். யாவற்றிலும் கர்த்தர் நமக்கு முன்பாக இருக்கணும். நமக்கு சுகம் வேணும்னா கர்த்தர் முன்னாடி நிற்கணும். நம் பலவீனம் நீங்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும். நம் குறைகள் நீங்கணும்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும். நம் சரீரத்தை துன்பப்படுத்துகிறத நம்ம விட்டு அழியணும்னா சுகம் கொடுக்கிறவரோட கூட நாம் இருக்கணும். சுகம் கொடுக்கிறவர் நமக்கு முன்னாடி, எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கணும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் தானே கர்த்தர் சொல்றாரு. எனக்கு முன்பாக நீ முன்ன போவேன்னா சொன்னார். உனக்கு முன்பாக நான் போவேன்னு. நான் உனக்கு முன்னே போய் கோணநாளவைகளை செவ்வையாக்குவேன். பள்ளங்களை எல்லாம் எல்லாவற்றையும் சமமாக்குவேன். மேடுகளை எல்லாம் கரைய பண்ணுவேன். பர்வதங்களை கரைய பண்ணுவேன். மலைகளை சமமாக்குவேன். அதை சமபூமியாக்குவேன். அப்படி சொல்கிறவர் முன்ன கர்த்தர். மோசேயை சொல்கிறார், நீர் எங்களுக்கு பாளையத்தில் நீர் முன்னிலே வராததுனாலே, எங்களோடு கூட நீர் புறப்படாததுனாலே, எங்களுக்கு முன்னணியிலே நீர் வராததுனாலல்லவோ நாங்கள் தோல்வியை கண்டோம், நாங்கள் சத்துருவினிடத்தில் பின்னிட்டு நாங்கள் ஓடினோம், பட்டயத்தால் வெட்டுண்டார்களே என்று சொல்கிறார். ஒரு இடத்துல யோசுவா சொல்கிறார் என்ன சொல்லிட்டு. அதனால் முறிந்தோடினார்கள். கர்த்தர் முன்னணியில் இல்லை, கர்த்தர் நமக்கு முன்பாக வரல. கர்த்தர் நமக்கு முன்பாகவும் இருப்பார், நமக்கு பின்பாகவும் இருப்பார், நம்மை சுற்றிலும் இருப்பார் என்ற மனநிலையும், அப்படிப்பட்ட எண்ணத்திலும், அப்படிப்பட்ட சிந்தையிலும், அப்படிப்பட்ட இருதயமும் மனமும் நடக்கையும் வார்த்தையும் இருக்குமானால் கர்த்தர் அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் அவர்களுக்குரிய பலனை அவர்களுக்கு கட்டாயம் கொடுப்பார். அவர்களுக்குரிய பலனை கர்த்தர் கட்டாயம் கொடுப்பார். வேத வசனத்தின்படி, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. கடைசியா சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம்.
கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறது கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். அவர்களுக்கு தான் கர்த்தரிடத்திலிருந்து பிரதிபலன் உண்டாகிறது, பிரதிபலன் கிடைக்கிறது. அந்த பலன் அழியாத ஐஸ்வர்யத்தை முதலாவது உடையதாகவும், இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய சகல கிருபைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய பலனோடு கூட வருகிறது. நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தில் தானே இருக்கிறோம். நம்ம சரீரம் இல்லாமல் ஆவியில் இருந்தால் பரவாயில்ல, எல்லாமே ஆவிக்குரியதாக வந்துடும். ஒன்று சரீரத்தில் இருக்கிறதுனால இந்த உலகத்தில் படைப்புக்குரிய காரியங்கள் சகலவற்றுக்கும் நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிற யாவையும் கர்த்தர் சிலுவையில் நமக்கு மன்னித்து ரத்தம் சிந்தி கழுவி தன் ஜீவனை நமக்காக, தன் பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் நீரையும் ஜீவனையும் இலவசமாய் கொடுத்த அந்த பாக்கியத்தினாலே அந்த பிரதிபலனை பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு இதை அருளி செய்ய உண்மை உள்ளவரும் வல்லவரும் நல்லவருமாய் கர்த்தர் இருக்கிறார் என்று. 19ஆம் சங்கீதம் 19ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரமுள்ளதுமாயிருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கைக்கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். இப்போ சொன்னார்ல, சில எச்சரிப்பு எல்லாம் சொல்லிட்டே வந்தார் இல்லையா? அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால், அவைகளை அதை கை கொள்ளாம தான் பெரும்பாலர் போகிறது வழக்கம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, தாவீது ராஜா சொல்லுகிறார், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டு? இப்போ சொன்னார் இல்லையா, சாதாரண ஒரு காரியம் மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்டது. ஒரு மனுஷ சக்திக்கு அப்பாற்பட்ட காரியத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில், ஒருத்தருடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் கர்த்தர் செய்யணும்னா அவங்க அதுக்கு ஏற்றவர்களாக எல்லாரும் கர்த்தரை எந்த விதத்திலும் வருத்தப்படுத்தாதவங்களும், எந்த விதத்திலையும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதவங்களும், எந்த அவநம்பிக்கைக்குரியவங்களாம் இல்லாத ஒரு வகையில் இருக்கணும். ஆனால் அதுதான் அவங்களுக்கு தான் செய்யணும். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யறதில்லை, அப்படி செய்யலை. அவருடைய அன்பு, கல்வாரி அன்பு, அதுதான் நேசருடைய அன்பு. தகுதியற்றவர்கள் மேலே பாராட்டுகிற அவருடைய கிருபையின், தகுதியற்ற நமது பேரில் அவர் பாராட்டுகிற கல்வாரி அன்பு நமக்கு மிகுந்த பலனை பிதாவினிடத்திலிருந்து கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறது. இவைகளை பெற்றுக்கொள்ளும்படி பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறதுக்கு ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து வேதத்திலிருந்து இவைகளெல்லாம் எடுத்து கொடுத்து, அதனால தான் சொல்றார், அன்றியும் இவைகளால் நான் எச்சரிக்கை பண்ணப்படுகிறேன். இவைகளை கை கொள்ளுகிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. என்ன பலன் உண்டு? மிகுந்த பலன் உண்டு. இதில் எரிச்சல் அடையக்கூடாது. இது அவங்களுக்கு பேசினார், இது இவங்களுக்கு பேசினார், இது இன்னாருக்கு பேசினார், இது எனக்கு தான் பேசினார், என்ன தான் திட்டினார், என்ன தான் இப்படி பண்ணார், எனக்கு தான் இப்படி சொல்ல வராரு அப்படிலாம் இருக்கக்கூடாது. சத்தியம் எல்லாருக்காகவும் தான், போதிக்கிறதோடு சேர்த்து எல்லாருக்கும் தான் இந்த சத்தியம். எல்லாருக்கும் தான் இதில் லைவில் கேட்குறவங்களுக்கும் இந்த சத்தியம், எல்லாருக்கும் தான் இந்த சத்தியமான வார்த்தை. சத்திய வார்த்தை எல்லாருக்கும் தான். அப்போ நான் சீர் பொருந்த மாட்டேன், நான் எதுலேயுமே சரி வர மாட்டேன், நான் இருக்கிறபடியே தான் இருப்பேன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. போதிக்கிறவங்களுக்கு நஷ்டம் இல்லை, போதிக்கிறவரும் கடைப்பிடிக்கலைன்னா அவங்களும் நஷ்டப்பட்டு தான் போகணும்.
கேட்கிறவர்களும் அதன்படி கேட்டு அதன்படி நடக்கலை, சொல்லுகிறவர்களும் கேட்டு கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சொல்லுகிறவர்களும் அதன்படி நடக்கலைன்னா அவங்களுக்கும் பரலோகம் கிடையாது. அவங்களுக்கும் மிகுந்த பலன் என்பது கிடையாது. தேவனிடத்தில் பட்சபாதம் என்பது கிடையாது. பட்சபாதம் என்பது கிடையாது. ஒருமிக்க ஒரே மாதிரி நேசிக்கிற கல்வாரி இயேசுவின் அன்பு. அவரை தேடுகிறவர்களுக்கு மிகுந்த பலன் உண்டு. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலனளிக்கிறவர். அவரிடத்திலிருந்து மிகுந்த பலன் உண்டு, மிகுந்த பலன் உண்டு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. சனிக்கிழமை 1ஆம் தேதி திருவிருந்து ஆராதனை உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, மிகுந்த கிருபையும் தயவுமாய் நீர் ஆண்டவரே ஏந்தி சுமந்து காத்து, ஆண்டவரே சத்துவம் இல்லாத நிலைமையில சத்துவத்தை கொடுத்து, பலனற்ற நிலைமையில பலனை கொடுத்து, ஆண்டவரே உத்வேகம் இல்லாத இடத்துல உத்வேகத்தை கொடுத்து, தாங்குதல் இல்லாத இடத்துல தாங்குதலை கொடுத்து, ஆண்டவரே அல்லேலூயா, ஸ்திரப்படுத்த வேண்டிய இடத்துல ஸ்திரப்படுத்தி, நிலைநிற்க வேண்டிய விதத்தில் நிலைநிற்க செய்து, கர்த்தாவே இந்த நாளின் காரியங்கள் ஊழியங்கள் அனைத்தையும் ஆராதனை முழுமையும் தேவரீர் நீர் ஒருவரே மிகுந்த கிருபையின் அன்பினாலே தாங்கி ஏந்தி நடத்தி கொடுத்த மேலான கிருபைக்காக, உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் நிறைவுக்காக, உம்முடைய ஆண்டு கொள்ளுதலுக்காக, ஆளுக்கைக்காக, உம்முடைய அல்லேலூயா பிரசன்னத்தின் தயவு ஆண்டவரே இந்த நாளின் ஆராதனை எங்கள் யாவருக்கும் நேர்த்தியாய் செம்மையாய் உம்முடைய பரிசுத்த வழியிலே நடத்தி கொடுத்த தயவுக்காய், உம்முடைய பரிசுத்த நாமம் உம்முடைய பிள்ளைகளிலே மகிமைப்பட்ட கிருபைக்காய் கோடி 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 ஸ்தோத்திரம். கலந்து கொண்ட யாவரையும் பங்கு பெற்ற யாவரையும் உடைய கல்வாரி இரத்தத்தினாலே ஆசீர்வதித்து உடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கண்மணியாய் காத்துக்கொள்ளும். எங்கள் அநாதி தேவனே, எங்களுக்கு அடைக்கலமும் எங்கள் உம்முடைய நித்திய புயமே எங்களுக்கு ஆதாரமாய் என்றென்றைக்கும் சதா காலங்களுக்கும் இருப்பதாக. உம்முடைய கல்வாரி இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் நம்ம அனைவரோடு கூட சென்றைக்கும் சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.